பிக் பாஸ் கமருதீன் எழுதிய கடைசி கடிதம். கமருதீனை ஆளை காணுமா? ஸோ கமருதீன் இப்போ மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் விட்டு அதிரடியாக நீக்கப்பட்ட கமருதீன், பார்வதி 2 பேரும் தான் மாறி மாறி சோசியல் மீடியாக்குள்ள தங்களுக்கு நடந்த அநியாயங்கள் இதுதான். எங்களை நல்லாவே ஏமாத்திட்டாங்க, முட்டாளாக்கிட்டாங்க. நாங்க ரொம்ப பாவம். விஜய் சேதுபதி பண்ண கொடுமை இதுதான். அப்படி இப்படின்னு இவங்க பாட்டுக்கு வரிசையா வீடியோக்கள் வெளியிட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரெட் கார்டு கொடுக்கப்பட்டா அவங்களுடைய கெரியரும் காலி, அவங்களுடைய சம்பளமும் காலி. அதன் பிறகு அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி போனதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இது அவங்களுக்கு ரொம்ப பாவம் இல்லையா? அந்த அளவுக்கு இந்த 2 பேரும் அப்படி ஒன்றும் மோசமான விஷயங்களை பண்ணல. பிக் பாஸ் நிகழ்ச்சியில பண்ணாங்க. ஆனா அப்பெல்லாம் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கல. இப்ப என்னமோ சாண்ட்ராவை பிடிச்சி கீழே தள்ளினதுக்கு, சாண்ட்ரா பேனிக் அட்டாக் வந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சதுக்காக அவங்கள இப்படி வெளியேற்றினது ரொம்ப பாவம் இல்லையா அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே கொதிச்சு போய் நிக்கிறாங்க. இப்படி மக்கள் தங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு நினைச்ச கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது, மக்கள் நம்ம மேல கொந்தளிக்கல, நாம பண்ணது எல்லாமே சரின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த விஜய் சேதுபதி தான் இப்படி சம்மந்தம் இல்லாம உள்ள புந்து ஆட்டத்தை கலைச்சிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இதற்காக அவங்க நியாயம் கேட்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல. ஏன்னா விஜய் சேதுபதியும் சரி, பிக் பாஸ் டீமும் சரி, இவங்க 2 பேருமே இந்த 2 நாட்களா அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த 2 பேர்ட்டையும் அவங்க தரப்புலது எந்த ஒரு பதிலும் அளிக்கல. இவங்கள கான்டாக்ட் பண்ணவும் முடியல. இதுல டோட்டலா மனசொடிஞ்சு போயிட்டாங்க கமருதீன். விஜய் பார்வதிக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு கமருதீன். ஆனா விஜய் பார்வதியும் கமருதீனுக்கும் இடையில சின்ன ஒரு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நான் பாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பேன். நீ தான் சொன்ன இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. நானும் பண்ணேன். கடைசியில உன்னை பழிவாங்கன்னு நினைச்சு என்னையும் பழி வாங்கிட்டாரு அந்த விஜய் சேதுபதி. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆரம்பத்துல உனக்கு மட்டும் தான் ரெட் கார்டு கொடுக்க வந்திருக்கு. ஆனா ஒன்னை மட்டும் கொடுத்து என்னை விட்டா செட் ஆகாதுன்னு விஜய் சேதுபதி எனக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாரு. இதனால நானும் பாதிக்கப்பட்டுட்டேன். இப்போ மகனந்த சீரியல்லையும் என்ன வேண்டான்னு வெளியே அமிச்சிட்டாங்க. என்னோட கரியரே டோட்டலா முடிஞ்சு போச்சு. நான் எதுக்காக உள்ள போனா அப்படிங்கிறது எல்லாமே வேஸ்டா போச்சு. நான் நினைச்சது ஒண்ணு, கடைசியில நடந்தது ஒண்ணு. நான் இப்போ தோத்து போய் நிக்கிறேன். எனக்கு இப்போ கடந்த 2 மாசமா உள்ளதுனால கையில காசு இல்ல. வீட்டுல எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த பிக் பாஸ் தான். இந்த பிக் பாஸ் நினைச்சு நான் போயிருக்க கூடாது. நான் போனது எவ்வளவு பேர் தப்புங்கிட்ட நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சுத்தமா எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு பார்வதிட்ட ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு கமருதீன். அதுல பார்வதியை கொந்தளிச்சு, உனக்கு என்ன பைத்தியமாடா? நம்மளுடைய லைஃப் இது மட்டும் தானா? நமக்கு நினைச்சா கண்டிப்பா நமக்கு நடந்த அநியாயத்தை நிரூபிக்க முடியும். நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு விஜய் பார்வதி கமருதீனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனா கமருதீன் அது எதையுமே காலில் வாங்காம போனை கட் பண்ணிட்டாராம். அதன் பிறகு இந்த 2 நாள்ல சரியா சாப்பிடல, தூங்கல. பயங்கர டிப்ரெஷன்ல இருந்த கமருதீன் உடனடியாக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதியும் தான். வேணும்னு திட்டம் போட்டு என்ன பழி வாங்கிட்டாங்க. நான் மட்டும் உள்ள இருந்தேன்னா கண்டிப்பா இறுதி போட்டியில நான் ஜெயிச்சிருப்பேன். நானும் பார்வதியும் தான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான டைட்டில் வின்னர். ஆனா எங்க 2 பேருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு தான் பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி இப்படி பண்ணிட்டாரு. ஸோ எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு வாழவே பிடிக்கல. நான் எப்படி வாழப்போன்னு எனக்கே தெரியல. இப்படி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்ட அந்த விஜய் சேதுபதியும் அந்த பிக் பாஸ் டீமும் சும்மா விடாதீங்க. என்னுடைய இந்த இறுதி முடிவுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு கமருதீன் ஒரு முக்கியமான லெட்டர் எழுதி அவருடைய வீட்டில் வச்சுட்டு ஆள் எங்க போனாருன்னு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாரும் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. கமருதீன் நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். ஸோ கமருதீன் என்ன ஆனான்னு தெரியாம அவங்களுடைய குடும்பத்தினர்கள் அவருடைய ரூம்ல பார்க்கும்போது தான் இந்த லெட்டர் கிடைச்சிருக்கு. இந்த லெட்டர்ல இவர் இப்ப எழுதிருக்கிறத பார்த்து அவங்க எல்லாருமே பதறி போயிட்டாங்க. கமருதீனுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியாம தமிழக மக்கள் எல்லாருமே உச்சக்கட்ட ஒரு பதட்டத்தோடையும் பரபரப்போடையும் இருக்காங்க.